டடா மருதமலை போன மினி விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திடீர்னு சரி இன்னைக்கு மருதமலை போகலாம் அப்படின்னு கிளம்பி தான் அன்னைக்கு போயிருந்தேன். லாஸ்ட் டைம் தான் நடந்து போகணும்னு பிளான் பண்ணி போய் சாமி பார்க்கல. இந்த டைமாச்சும் நடந்து போகணுன்னு தான் கிளம்பினேன். பட் நான் போய் அங்கே ரீச் ஆகும்போது ஒரு 5 minutes லேட் ஆயிடுச்சு. மருதமலையில் 5 மணிக்கு மேலே நடப்பாதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் கரெக்டாக 5:05க்கு போனதுனால க்ளோஸ் ஆயிடுச்சு, அலோ பண்ண மாட்டோம், நீங்கள் பஸ்ஸில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறாருன்னு சொல்லி பஸ்லேயே மேல் மலைக்கு போயிட்டேன். கீழே இருக்க கிளைமேட்டும் மேலே மலையில் இருக்க கிளைமேட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் கோயிலை சுற்றி இருக்க இடத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ரசிச்சுட்டே வெளியில இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போய் லைன்ல நின்று சாமி பார்த்துட்டு வந்துட்டேன். வெளியே வந்தது புளியோதரை பிரசாதமா கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து பாம்பாட்டி சித்தர் இருந்த குகையை பார்க்க வந்துட்டேன். ஆக்சுவலி இவ்வளோ டைம் போகும்போதுலாம் நான் நோட் பண்ணல, பட் இந்த டைம் மருதமலை போகும்போது தான் நோட் பண்ணேன். கோபுரத்துக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க சாமிக்கு சைட்லயே மூலஸ்தான கடவுளும் இருக்காரு. மருதமலையிலேயே அவரை தான் மெயினா கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. இங்க தான் ட்விஸ்டே நடந்துச்சு. நான் பாம்பாட்டி சித்தரையும் மூலஸ்தான கடவுளையும் கும்பிட்டுட்டு வரும்போது திரும்ப போய் லைன்ல நின்று மருதமலை ஆண்டவரை பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரே நாள்ல 2 டைம் அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். இதை தான் நம்ம ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறாருன்னு சொல்லுவாங்க போல. எனக்கு தெரிஞ்சு 5 o'clock மேலே அவங்க நடந்து போக அலோவ் பண்ணாதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்கு தகுந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அப்படியே நானும் அங்கிருந்து கிளம்பிட்டேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.